மாநகராட்சி மேயர்களை மக்கள் நேரடியாக தேர்வு செய்யும் முறையை ரத்து செய்யும் நோக்கில் இதற்கான சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்களே நேரடியாக மேயரை தேர்வு செய்யும் சட்டத்தை திருத்தி மாமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக மேயர் தேர்வு செய்யப்படும் புதிய மசோதாவை நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வேலுமணி பேரவையில் அறிமுகம் செய்தார். இந்த மசோதாவின் அறிமுக நிலையிலேயே திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்திருத்த மசோதா குறித்து கருத்து தெரிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மக்கள் மன்றத்தில் தோற்றுவிடுவோமோ என்ற அச்சத்தில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். கவுன்சிலர்கள் மூலம் தேர்ந்தெடுப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய உயிரோட்டத்தையே அளிக்கின்ற ஒரு செயல். மக்கள் மன்றத்தில் தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதாக கருதுகிறேன். இதற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். மேயர் தேர்தலில் செய்யப்பட உள்ள சட்ட திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், இந்த முயற்சி குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்றார். கவுன்சிலர்களை பேரம் பேசுவதற்கு, அவர்களை விலைக்கு வாங்குவதற்கு இது வழிவகுக்கும். கவுன்சிலர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட மேயரும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற போதுதான் மக்கள் தங்களுடைய முழுமையான உரிமையையும் அதிகாரத்தையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இதே கருத்தை தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தெரிவித்துள்ளார். மேயரை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறை ஏற்கனவே இதைப்போல மாமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்டு மேயர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனநாயக முறைப்படி அதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்களது கருத்து. ஏனென்றால் மாமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வைக்கும் பொழுது அதில் பல கட்டாயங்கள் மட்டுமல்ல, அதில் பல பணம் விளையாடலாம், அதிகாரம் விளையாடலாம்.